friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூலை மாதத்தோட எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம ட்ராக்கிங் பண்ண போகிறோம். 15,000 ரூபாய் சேலரி பட்ஜெட் எப்பவுமே போடுவோம் இல்லையா? இந்த மாதம் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட பிறந்த நாள்லாம் வருது, எனக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நான் எப்பவுமே சொன்னேன், என்னோட பையனோட பர்த்டே வரப்போகுது அப்படின்னா அந்த மாதமே அவனுக்கு தேவையான அந்த வருஷத்துக்கான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருவேன். மோஸ்ட்டாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா புதுசாக போய் ட்ரெஸ் வாங்க மாட்டேன். பர்த்டேக்குன்னு ஒரு சில ட்ரெஸ் எடுத்தது அப்போ யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் எப்படியெல்லாம் எடுத்தேன், என்னென்ன ட்ரெஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கு என்னென்ன செலவுகள் நான் எதிர்பார்க்காததெல்லாம் வந்தது அப்படின்றது சொல்கிறேன். புதுசாக நம்ம இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஒரு சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். 50,000 சேலரி பட்ஜெட் தான் போட்டிருந்தோம். 2024 ஜூலை மாதம் செலவு மற்றும் சேமிப்பு தான் சொல்ல போகிறேன். 2024 ஜூலை மந்த் எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் தான் பார்க்க போறோம். மை நியூ சேவிங் ஸ்டார்டட் 2024. இந்த மாசம் பர்த்டே இருந்தும் நான் எப்படி 15,000 ரூபாயில முடிச்சேன் அப்படின்றது தான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் மளிகை பொருள் பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மளிகை பொருளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் வந்து கடைக்கு போற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்து எந்த காயும் இல்லை. அதுக்கு ஒரு 38 ரூபாய் ஆச்சு. அடுத்த நாளே போயிட்டு நான் ஒரு சில மளிகை சாமான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்டாக இந்த வாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணல, பக்கத்தே வாங்கிட்டேன். அது 770 ருபீஸ் ஆச்சு. ப்ளஸ் இன்னொரு வாட்டி போய் வாங்கியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்காக வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து ஆடி மாதம் அப்படின்றதால நிறைய சாமான்கள் தேவைப்படுது. ஏன்னா மஞ்சள், குங்குமம், ஊதுவத்தி, கற்பூரம், அப்புறம் ஃபேப் லிக்விட் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு 570 ருபீஸ் ஆச்சு. ப்ளஸ் வந்து 100 ருபீஸ் வந்து எனக்கு ஸ்டே ஃப்ரீயாக வாங்கியிருந்தேன். மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா 1478 ரூபாய் ஆச்சு. எனக்கு சிலிண்டர் வந்து ஜூலை மாதத்தில் நான் வாங்கலை, அதுக்கு பதிலாக ஆகஸ்ட் மாதம் தான் போட்டிருக்கேன். ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா எனக்காக பண்ணியிருந்தேன். ஏர்டெல் 550 ஒன்று, 181 ஒன்று போட்டிருந்தேன். மொத்தம் ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 731 ருபீஸ் ஆச்சு. அரிசி மூட்டை சொல்லியிருந்தேன், இன்னும் காலி ஆகலை. நான் ஆகஸ்ட் மாதமும் பிளான் பண்ணல வாங்குறதுக்கு அரிசி மூட்டை. அதுக்கு அடுத்த மாசத்துலேருந்து நம்ம பிளான் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய், ஒரு 300 ரூபாய், ஒரு 250 ரூபாய் ஆச்சு. கிட்டத்தட்ட 750 ருபீஸ் நமக்கு காய்கறி ஆச்சு. கறி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய், சிக்கன் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். ஏன்னா சிக்கன் வந்து பிரியாணி தான் செஞ்சோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபிஷ் வாங்கியிருந்தோம் 150 ரூபாய்க்கு. 100 ரூபாய் வந்து ப்ரான் வாங்கியிருந்தோம். ஒரு 100 ரூபாய் வந்து எக் ஆச்சு. மொத்தமாக நான்வெஜ்ஜுக்கு 850 ரூபாய் ஆச்சு. இந்த மாதம் அதை விட கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வாரமே பார்த்தீங்கன்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த வாரம் என்னோட அண்ணனோட பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன். அதனால மோஸ்ட்டாக வந்து இந்த மாதம் நமக்கு நான்வெஜ்ஜோட செலவுகள் கம்மியாக இருக்கும். ஆனால் மற்ற செலவுகள் வரும். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் ஆச்சு. இபி பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால ஜூலை மாதம் எனக்கு இபி பில்லுக்கு செலவு இல்லை. அடுத்ததா ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் ஆச்சு. அந்த ரேஷனுக்கு 100 ரூபாய் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஒரு 200 ரூபாய் ஆச்சு. பழங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டோம். ஒரு 500 ருபீஸ் தான் ஆச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஆச்சு. மெடிக்கல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த வாட்டி அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கும் பைக் தான் எடுத்துகிட்டு போவே இல்லை, ட்ரெயின் பாஸ் தான் யூஸ் பண்ணார். அதனால் மோஸ்ட்டாக பைக் அப்படின்றத அவாய்ட் பண்ணதால் 1000 ரூபாயில் முடிஞ்சிடுச்சு பெட்ரோல். மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் ஆச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து சடனாக கோல்டாக இருந்தது. அந்த கோல்டுக்கான டேப்லெட் வந்து மெடிக்கல்லே வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு 150 ருபீஸ் ஆச்சு. அதர் எக்ஸ்பென்சஸில் தான் எங்களுக்கு ரொம்ப செலவானது. இதுவரையும் கூட செலவானது வீட்டு செலவுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அதனால செலவுகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதர் எக்ஸ்பென்சஸ் தான் செலவு அதிகமாக இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஒரு 240 ரூபாய் ஆச்சு. ஏன்னா இந்த வாட்டி 2 வாட்டி ஹோட்டல் போயிருந்தோம். ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே பன்னீர் பட்டர் மசாலா வந்து 170 ருபீஸ், பட்டர் நான் வந்து 35 ருபீஸ், மொத்தம் 240 ருபீஸ் எனக்கு வந்து ஹோட்டலுக்கு செலவாச்சு. அந்த மாதம் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால வெளியே வாங்கி சாப்பிட்டேன். அம்மாவோட ஸ்லிப்பர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. சரி அம்மாவை வந்து வரும்போது வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னாலும் அம்மாவும் வாங்கிக்கல. ரொம்ப நாள் அப்படியே வச்சு ஓட்டிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ வாங்கி தரணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கிட்டேன். ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க யூஸ் பண்ணலை, வாங்கிட்டு வந்து அப்படியே பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. எங்கேயாச்சும் வெளியே போனால் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வாங்கியிருந்தேன். பட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் போடுவாங்க. மோஸ்ட்டாக ரொம்ப கிராண்டாலாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அவங்க போட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன் இல்லை வேற ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன், அதை எடுத்துக்கிறியாம்மா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லிப்பரை அம்மா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிராண்டு இது பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ் ஆச்சு. ஆனால் அவங்க வந்து 10 ருபீஸ் லெஸ் பண்ணி 250க்கு தந்தாங்க. கொஞ்சம் ரேட் அதிகம் தான். பட் அம்மாக்காக ரொம்ப நாள் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே பக்கத்துலேயே ஒரு கடையில் வாங்கி கொடுத்தேன்.
தான் பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட பிறந்த நாள்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதம் வரும் அப்படின்னு. ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 24th அவரோட பர்த்டே. நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் பர்த்டே ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ் எடுத்துருவேன். அந்த வருஷம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் மோஸ்ட்டாக அந்த ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிப்போம். கரெக்டாக ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். பில்லு பார்த்தீங்கன்னா 3000 ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்திருந்தேன். ட்ரெண்ட்ஸில் தான் போயிட்டு வாங்கியிருந்தோம். எப்பவுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்னதான் ஃபிளாட் 50% ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பில் அதிகமாக தான் வரும். இங்கே பாருங்க, நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு ஃபிளாட் வந்து ஒரு -274 போட்டிருப்பாங்க. ஃபிளாட் 50% ஆஃப் அப்படின்ட்டு -374 போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப் எல்லாம் கொடுத்துருந்தாலும் நமக்கு பில்லு அப்படின்றது சும்மா இல்லை, ரொம்ப அதிகமாக தான் வந்து இருந்தது. பில்லை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு கிட்டத்தட்ட 3019 rupees ஆச்சு. 20 rupees பெரிய மனசோட கம்மி பண்ணி 3000க்கு எங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னோட பையனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 years. பட் வந்து எப்பவுமே வந்து இந்த ட்ரெண்ட்ஸு, இந்த மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் மோஸ்ட்டாக ஃபிட்டாக இருக்குது. அதனால் வந்து நான் 2 to 3 years வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் எனக்கு ஃபிட்டாக தெரிஞ்சிடுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஜீன் கொஞ்சம் ஷார்ட்டாக, இதுதான் மிக்கி மவுஸ் போட்ட இந்த ஜீன் எடுத்திருந்தேன் ப்ளூ கலர். இதுதான் மார்வல் ஒரு ட்ராக் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த 3மே செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். டாப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலராக தெரியும், ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் தெரியும். இது பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கு போட்டிருந்தாரு. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு இந்த ஹுடி ட்ரெஸ்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதுதான், இதுவும் ஹுடி தான், ஒரு டிஷர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்டாக அவருக்கு ஹுடி போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் மோஸ்ட்டாக ஹுடி அவருக்கு சூஸ் பண்ணுவேன். சரி, 2 ஹுடி எடுத்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஒரு 2 எடுத்தேன். அடுத்ததான் இந்த ஒரு பிளைனான ஒரு டிஷர்ட் எடுத்தோம். கலர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது, உங்களுக்கு காட்டும்போது ஒரு கலரில் தெரியுது. நார்மலாக போடலாம், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ன்ட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தேன், இந்த டிஷர்ட்டு. அடுத்ததாக ஒரு ஷர்ட் காட்டுறேன். அடுத்ததான் இந்த பிளாக் ஷர்ட்டு, இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இது வந்து நான் அடிக்கடி வாங்குற ஒரு மைண்ட் செட்டில் போக மாட்டேன். எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்பேன். டக்குன்னு நமக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் வியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட்டாக எப்போவுமே ஸ்கூல் ட்ரெஸ் போயிடுவாங்க, வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் தானே போடுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 3 செட்டு 4 செட்டு எடுத்துருவேன் அவரோட பர்த்டேக்கு இருக்கும்போது. இந்த ஷர்ட்டு இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் பனியன், மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் ஒன்று வருது. இதை வந்து ஃபேண்ட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த டெனிம் ஜீன் போட்டாலும் சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரியும் லுக்காக. இதுதான் நான் வந்து அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ். ஒரு 2 ஷர்ட்டு, டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 1, ஹுட்டி பார்த்தீங்கன்னா 2, டெனிம் ஜீன் 1, பிளாக் ஜீன் 1, ஒரு நார்மல் மார்வல் ஒரு ட்ராக் மாதிரி 1 எடுத்தேன். எங்கள் வீட்டில் அடுத்தடுத்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரி, அதுக்கும் சேர்ந்த மாதிரி பர்த்டேக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்துடலாமே அப்படின்ட்டு ஒன்றா தான் எடுத்தேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அம்மாக்காக ஒரு சாரீ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், எனக்காக அட்லீஸ்ட் ஒரு சாரீ எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். என் பையனுக்காக எடுத்ததாக சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவரோட பர்த்டேக்கு தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறது ட்ரெஸ்ஸுமே. இந்த வருஷம் இந்த செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ஆயிடுச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகலாம், ஸ்கூலும் இருக்குது, போட்டு போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் எடுக்க போயிருந்தோம். ப்ளஸ் ஜூஸும் ப்ளஸ் ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி. ஏன்னா வீட்லேயே சமைச்சு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஜூஸ் ஒன்று குடித்தோம், 2 பேருமா சேர்ந்து, நானும் என் பையன் ஹஸ்பண்ட் 3 பேருமா ஷேர் பண்ணி குடிச்சிருந்தோம். ப்ளஸ் ஸ்நாக்ஸுக்கு ஆச்சு 2மே சேர்த்து ஒரு 200 எங்களுக்கு அன்றைக்கி செலவாச்சு. ஆண்டி மாதம் அப்படின்றதால அம்மா வீட்டு கோவில் சைட்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு ஒரு 2000 கோவிலுக்கு கொடுத்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. 2000 கொடுத்து அனுப்பியிருந்தேன் அம்மாக்காக, கோவிலுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் மாதிரியும் எங்களுக்கு 5690 rupees ஆச்சு. இந்த செலவோடு உங்களுக்கு முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. இது டோட்டல் வரையும் இங்கே வரையுமே நமக்கு எவ்வளோ முடிஞ்சுது, என்னோட வீட்டு செலவுகள் ப்ளஸ் வந்து நான் என் பையனுக்காக பர்ச்சேஸ் பண்ணது, வெளியே போனது, அம்மாக்காக பர்ச்சேஸ் பண்ண ஸ்லிப்பர் எல்லாமே சேர்த்து 12,249 rupees எங்களுக்கு செலவாச்சு. 12,249 ரூபாய் செலவாச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட அத்தை பையன் பொண்ணு இருக்காங்க, அவங்க அம்மா இல்லை. அவங்க பெங்களூரில் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயாச்சும் குழந்தை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வருவான் எங்கள் வீட்டுக்கு.
அப்படி அப்படின்னு பார்த்தாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து வெளியே போகணும் அப்படின்ற பிளானில் மாதிரி இருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கேட்டிருந்தான், இந்தியன் 2 மூவி ரிலீஸ் ஆயிருக்குக்கா, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி நானு மாமா நீ போகலாங்க்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி என்னோடய பையனுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்ததால் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் குழந்தையும் ப்ளஸ் என் ஹஸ்பண்டும் 3 பேருமா வெளியே போயிருந்தோம். அவனுக்கு எனக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கும் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து அவுட் சைட் ஃபுட் தான் நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம். அவுட் சைட் ஃபுட் மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ப்ளஸ் அவுட் சைட் ஃபுட் 1300 ஆச்சு. 1300 செலவாச்சு அன்னைக்கு. அவங்களே எப்பயாச்சும் ஒரு நாள் தானே வருது, அந்த ஒரு நாள் வந்து வெளியே போய் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. அன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனும் அவங்க தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவனோட தங்கச்சியாக அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணுறான் அப்படின்றதே பெரிய விஷயம். அவ்வளோ அழகாக அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து கிடையாது, பட் அந்த அளவுக்கு அவங்க தங்கச்சியை பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்டால் என் கண் முன்னாடி பார்த்த வரைக்குமே அந்த பையன் அந்த அளவுக்கு அவங்க தங்கச்சியை அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. 2 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. லீவு இல்லை ஏதாச்சும் சென்னையில் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க. இது எல்லாமே சேர்த்து எனக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வீட்டு செலவுக்கும் மற்ற செலவெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 13,549 ரூபாய், 13,549 ருபீஸ் நமக்கு செலவாச்சு. பட்ஜெட் போட்டது 15,000 ரூபாய்க்கு நமக்கு 13,549 ரூபாய் செலவாயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோ மிச்சம் ஆச்சு அப்படின்னா 1,549 ரூபாய், 1,541 ருபீஸ் நமக்கு மிச்சம் ஆச்சு. இந்த 1,541 ருபீஸ் மட்டும் தான் சேமிச்சனா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னு. தங்க சேமிப்பு பண சேமிப்பு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளோட நியூ சேவிங்ஸ் வந்து இந்த 2024 ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸா 2024 நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த சேவிங்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு சேமிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல நம்ம போட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,500 ரூபாவா அப்படின்னா இல்லைங்க, அதுக்கும் மேலே நான் போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் சேமிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ரேஷன்லேருந்து ஒரு 100 ரூபாய் ப்ளஸ் பிளாஸ்டிக்கும் நான் வந்து பால் கவர் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு 100 ரூபாய் எனக்கு கிடச்சிது. அப்புறம் என் பையனோட பர்த்டேக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இருந்தாங்க ரெண்ட்டுக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா பையனோட பர்த்டேக்கு கிஃப்ட்டு ப்ளஸ் ஒரு 200 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சேவிங்ஸும் ப்ளஸ் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒருத்தன் வந்திருந்தான் அப்படின்னு சொன்னான் இல்லையா பெங்களூர்லேருந்து, அவன் பார்த்தீங்கன்னா பையன் கையில் ஒரு 200 கொடுத்துருந்தாங்க. அந்த 200 மொத்தமாக சேர்த்து என் கையில் சேமித்தது பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் மிச்சம் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1,500 கூட ஒரு 500 மட்டும்தான் போட்டேன். மொத்தம் சேமித்தது 2,100 ருபீஸ். ஆனால் நான் போட்டது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2,000 ருபீஸ், 2,000 ரூபாய் நான் சேமிக்க போகிறேன், சேமிச்சிருந்தேன். இந்த ஜூலை மாதத்தோட என்ன எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் நான் சேமிச்சிருக்கேன். இந்த புக்கு போடுறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் மாதம் என் கையில் புக்கும் வந்துடும், ப்ளஸ் நான் 2,000 போட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட ஜூலை மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராக்கிங்ஸ். நம்ம சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2,000 சேமிச்சிட்டோம். நீங்க உங்களோட செலவுகள்ல இருந்து எவ்வளவு சேமிச்சிங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த 2024 ஜூலை மாசம் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து நான் சேமிச்சது பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய். உங்களால எவ்வளவு சேமிச்சு முடிஞ்சது, உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருந்தது அப்படின்னு என் கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பர்சனலா மெயில் பண்ணணும் அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வீடியோல என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலை. சரி நான் மே மாதம் நம்மளோட பர்த்டேக்காக எடுத்தோம் இல்லையா, சரி என்னோட பையனோட பர்த்டேக்கு என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் முன்னாடியே இருந்தோம். ஏன்னா என் அண்ணனோட ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது, மற்ற விசேஷங்கள்லாம் வரப்போகுது. சரி ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்ததால் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டோம். இதுதான் என்னோட எக்ஸ்பென்சஸ். என்னோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ சேமிச்சிங்க இந்த ஜூலை மாதம் அப்படின்றத உங்களோட எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.